தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் இனிய மாலை வணக்கம். அண்ணா நான் தங்கச்சி தேடி வந்தேண்ணா அப்படிங்கிற மாரி இங்கிலாந்தும் ஆஸ்திரேலியா டெஸ்ட் மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா, அது ஒரு ஆஷஸ்னாலே ஒரு தனி ஒரு இதுங்க. ஒரு அப்படியே கை கால்ல அந்த முடியெல்லாம் அப்படியே சிலிர்க்கும். ஏன்னா, அந்த மாரி ஒரு டெஸ்ட் சீரிஸ் ஒன் சைடா போயிடுச்சு. 2 டெஸ்ட் மேட்சும் சரி. ஐ திங்க் 3வது டெஸ்ட் மேட்ச்சு கண்டிப்பா இங்கிலாந்து ஜெயிச்சு தான் ஆகணும். அப்படி தோத்துட்டாங்க அப்படின்னா சீரிஸ் வந்து கைவிட்டு போயிடும். ஓகேவா? அ ஏன் அப்படின்னா 2 டெஸ்ட் மேட்சும் ஓரளவு பார்க்குற மாரி இல்ல. ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச்சு டிராவிஸ் ஹெட் ஒரு பக்கம் அடிச்சு எடுத்துட்டு போயிட்டாரு. செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல ஒரு 300+ டோட்டல் போட்டாங்க. அந்த 300+ டோட்டல செகண்ட் இன்னிங் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆடின ஆஸ்திரேலியா நல்ல ஒரு லீடு நெறைய வச்சுட்டாங்க. ஓகே. ஒரு 80, 90+ வந்து வச்சதுனால, அதிலயே ஒரு பிரஷர் ஆயி இங்கிலாந்து டீம் வந்து பென் ஸ்டோக்ஸு, ஆ ஜாக் ராலி கொஞ்சம் ஆடுனாரு. அதுக்கப்புறம் மல மலன்னு விக்கெட் விழுது. பில் ஜாக்ஸ் கடைசியில கொஞ்சம் ஏதோ ஆடி குடுத்தாரு. பெரிய அளவு டார்கெட் இல்ல. டபுள் டிஜிட் டார்கெட் அப்படிங்கிறனால ஈஸியா அடிச்சு குடுத்துட்டு மேட்ச முடிச்சுட்டு போயிட்டே இருந்தாங்க. ஓகேவா? நெறைய காமெடி சீன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. "அண்ணா குமார்ல என்ன அவன்? ஆமா பெரிய ரவுடிடா அவன்" அப்படிங்கிற மாரி, அ "மேனேஜர்யா என்ன கூப்பிட்டீங்களா?" அப்படிங்கிற மாரி போச்சு எல்லா இதுவும். ஓகேவா? இந்த காமெடி சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு டெஸ்ட் மேட்ச்சு இப்ப பென் ஸ்டோக்ஸுக்கு ரொம்ப பிரஷர் ஆயிருப்பாரு. கண்டிப்பா. ஏன்னா ஆஷஸ்ல நான் முன்னாடி காலத்தில நான் ஒரு ஆஷஸ் ஹிஸ்டரியே போட்டிருக்கேன். அந்த ஒரு சாம்பல் எடுத்துட்டு போயிடுவாங்க. அத நான் மீட்டுட்டு வருவேன்னு சொல்லி மீட்டுட்டு வந்தாரு. அதெல்லாம் நெறைய ஹிஸ்டரி இருக்கு. அத நீ போய் பாருங்க. நான் வீடியோ கார்ட்ல கூட குடுக்குறேன். கண்டிப்பா போய் பாருங்க. ஓகேவா? அந்த ஆஷஸ் டெஸ்ட் மேட்ச்ல ஃபர்ஸ்ட்டு 2 மேட்சுமே ஒன் சைடா போனதுனால, ரொம்ப இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு மேபி பிரஷர் பென் ஸ்டோக்ஸ் கேப்டன்சி மேல கண்டிப்பா பிரஷர் வைப்பாங்க. என்ன நடக்குது? கடைசி 3 டெஸ்ட் மேட்ச பொறுத்து இருக்கும். ஏன்னா, ஜோ ரூட்டுக்கே இந்த மாரி நிலைமை வந்து தான் அவர் வந்து டெஸ்ட் கேப்டன்சி வேண்டாம். பிரஷர் ஐ திங்க் பென் ஸ்டோக்ஸ் போச்சு. பென் ஸ்டோக்ஸ் கொஞ்சம் ஓரளவு ஆஷஸ்ல நல்லா ட்ராப் பண்ணி, அதுக்கப்புறம் இங்கிலாந்து, இந்தியா டெஸ்ட் சீரிஸ்ல ஆகிய ஓரளவு மேட்சப் பண்ணி கொண்டு வந்தாரு. பட் ஆனா ஆஷஸ்ல 5-0ன்னு கண்டிப்பா தோத்துட்டா, இல்ல 3-1ன்னு கூட தோத்துட்டா, கண்டிப்பா கேப்டன்சிலேருந்து கண்டிப்பா தூக்கப்படுவாரு. கண்டிப்பா அது நடக்கும். ஏன்னா வந்து, ஒரு பெரிய ஒரு ஆஷஸ் டெஸ்ட்ட கண்டிப்பா ஒரு ஈக்குவல் ஃபைட் கூட இல்லாம போனா, கண்டிப்பா பிரஷர் பென் ஸ்டோக்ஸ் மேல இருக்கும். பென் ஸ்டோக்ஸ் அவ்வளவா பெரிய அளவுல ரன்ஸ் மேக்கப் பண்ணல அப்படின்னாலுமே, ஆல் ரவுண்டர்ஸ் கெப்பாசிட்டி இருக்கு. ஒரு 3 விக்கெட்டு, 4, 5 விக்கெட் எடுக்குறாரு. பேட்டிங்ல ஒரு 2 இன்னிங்ஸ்லயும் சேர்த்து 80+, 100+ அடிக்கிறதுனால, அவர் ரோல் நல்லா பண்றாரு. கேப்டன்சி கொஞ்சம் ஜட்ஜ்மெண்ட் ஆகுது அப்படிங்கிறதுல இருக்கு. மேபி 3 டெஸ்ட்ல பேட் கமின்ஸ் வேற, ஹேசல்வுட் வேற உள்ள வந்தா மங்களம் தான். முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். "அண்ணா இவன் தான அன்னைக்கு நக்கலா பேசினது" அப்படிங்கிற மாரி முடிஞ்சு போச்சு. பென் ஸ்டோக்ஸ் ஆர்ச்சர மட்டும் தான் நம்பியிருக்கு. மார்க்வுட்டு என்ன நடக்குமோ தெரியல. ஆர்ச்சர் எவ்வளோ ஓவர் தான் போடுவாரு. கொஞ்சம் டஃப் குடுத்தாலுமே அட்கின்சன், கேர்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்குது. ஐ திங்க் 3 டெஸ்ட்ல லாஸ் ஆனா கண்டிப்பா பிரஷர் பென் ஸ்டோக்ஸ் மேல விழும். உங்களுடைய கருத்து என்ன? செகண்ட் டெஸ்ட்ல ஸ்டீவ் ஸ்மித் ஒரு குயிக்கா ஒரு 9 பாலுக்கு 23 அவரு பட்டு வர டெஸ்ட்டா இல்ல T20யா ஓடிஐயான்னே தெரியல. அப்படி போயிட்டுருக்கு. ஒரு டெஸ்ட் மேட்ச் ஏன் வின் பண்றதுக்கு பார்க்குறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு டீமும் அந்த டிராவ நோக்கி போகல அப்படின்னா, அந்த WTC ஃபைனல் அந்த டாப் 2 பொசிஷன்ஸ்ல இருக்கக்கூடிய டீம்ஸ் தான் அந்த ஃபைனலுக்கு போவாங்க. கப் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 2 வருடத்துக்கு ஒரு முறை வந்து நடக்கும். இது தெரியாதவங்க ஓகே. தெரிஞ்சவங்க ஜஸ்ட் ஸ்கிப் த வீடியோ. ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மத்தவங்களுக்கும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூகுள்லயும், யூடியூப்லயும் சிந்தை விவேக்னு சர்ச் பண்ணி வீடியோ பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். கிரிக்கெட், என்டர்டெயின்மென்ட், பொலிட்டிக்கல் நியூஸஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.